அருள்மிகு வேணுகோபால பார்த்தசாரதி திருக்கோயில், செங்கம். பிரதர்மிஷ்டம் ததிபன்னம் சதபுஜம் பிரசன்னவதனம் தாயே சர்விக்னோபசாந்தகே ஸ்ரீராகவம் தததாமயமத்தமயம் சீதாபதியம் ரகுலத்ன தீபம். பெருந்தேவி நாயகா சமேத ஸ்ரீ அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகா சமேத ஸ்ரீ கனகவல்லி நாயகா சமேத ருக்மணி சத்யபாமா சமேத வேணுகோபால பார்த்தசாரதி பெருமாள் ஆலயம். ராமாயண காலத்தில் ராமனுக்கும் ராவணனுக்கும் நடந்த போரில் ராவணன் கொல்லப்பட்டான். இதனால் ராமருக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டது. இந்த தோஷம் தீர இத்தலத்திற்கு வந்து 13 நாட்கள் வழிபட்டால் தோஷம் நீங்கும் என்று பிரம்மன் கூறினார். இதன்படி ராமனும் இத்தலம் வந்து 13 நாட்கள் தங்கி வழிபட்டு தன் தோஷத்தை போக்கியதாக தல புராணம் கூறுகிறது. கற்ப கிரகத்தில் மூலவர் செம்பொன்றங்க பெருமாள் 4 கரத்துடன் அருள் பாலிக்கிறார். பெருமாள் அருகில் பத்மாவதியும் ஆண்டாளும் காட்சியளிக்கிறார்கள். உடன் உற்சவ மூர்த்திகள் இருக்கின்றனர். ஏழை ஒருவனது தோஷத்தை போக்கி அவனுக்கு புதையலை காட்டிய வள்ளல் இந்த பெருமாள். சங்க காலத்தில் செங்கம் நகரை செங்கன் என அழைத்தனர். இதை திம்மப்பன் ஆட்சி செய்த போது தளவா நாயக்கன் என்ற குறுநில மன்னன் கப்பம் வசூல் செய்ய செங்கன் நகருக்கு வந்திருந்தான். அப்போது இவனும் இவனது குடும்பத்தினரும் கட்டியதே இக்கோயில். 700 ஆண்டுகளுக்கு முன் கோயில் கட்டப்பட்டது. இந்த கோயிலுக்கும் 60 அடி தொலைவில் உள்ள ஆஞ்சநேயர் கோவிலுக்கும் சுரங்கப்பாதை இருக்கிறது. போர்க்காலங்களில் மன்னர்கள் இந்த பாதையை பயன்படுத்தி உள்ளனர். மூலவர் வேணுகோபால பார்த்தசாரதி செம்பொன்றங்க பெருமாள். தாயார் பத்மாவதி ஆண்டாள். கற்ப கிரகம் அர்த்த மண்டபம், மகா மண்டபம், திருச்சுற்று, மதில் ஆகிய அமைப்புகளுடன் உயர்ந்த கோபுரம் கொண்டது இக்கோயில். மகா மண்டபத்தை கருங்கல் தூண்கள் தாங்கியுள்ளன. மேலே ராமாயண ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளன. இக்கோவிலின் மற்றொரு சிறப்பு, ராமர் வழிபட்ட பெருமாள் கோவிலாக இது விளங்குகிறது. வைகாசியில் 10 நாள் பிரம்மோற்சவம் நடக்கிறது. திருவிழாவில் கருட சேவை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். 6ஆம் நாளில் பெருமாளும் ஆண்டாளும் யானை வாகனத்தில் அமர்ந்து மாலை மாற்றிக் கொள்வது கண்கொள்ளா காட்சியாகும். மனவியாதி உடையவர்களை இங்குள்ள ஆழ்வார்கள் சன்னதிக்கு அழைத்து வந்து வழிபட்டு நோய் தீர வேண்டிக் கொள்கிறார்கள். திருமணத்தில் தடை உள்ள பெண்கள் காலை வேளையில் பெருமாளை சுற்றி வந்தால் விரைவில் திருமணம் நடக்கும் என்பது நம்பிக்கை. பிரார்த்தனை நிறைவேறியதும் பெருமாளுக்கும் தாயாருக்கும் திருமஞ்சனம் செய்து புது வஸ்திரம் சாத்தி வழிபாடு செய்கின்றனர்.
செய்து மகிழ்ந்தேன். அலர்மேலுநாதன் திருவடி தரையே விகனசமாமுனி அருளிய விதமே ஆராதனம் செய்து மகிழ்ந்தேன். அலர்மேலுநாதன் திருவடி தரையே விகனசமாமுனி அருளிய விதமே
இந்த பகுதியிலேயே மிகவும் பிரசித்தி பெற்ற கோயில் வேணுகோபால் பார்த்தசாரதி பெருமாள் பெரிய கோயில். ஜனங்கள் அதிகமாக வந்து தினமும் வேணுகோபால் பார்த்தசாரதி பெருமாளை வணங்கிவிட்டு தரிசனம் செய்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள்.